ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிறுகீரையில் உருண்டை குழம்பும் பொரியலும் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இந்த இதில் குழம்பும் இதில் பொரியலும் ரெடி பண்ண போகிறேன். குழம்புக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். சீரகம் கடுகு போட்டுக்கிறேன். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன பல்லாரி வெங்காயம் போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது உருண்டை குழம்புக்கு இப்போ நான் உருண்டை ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது அரை கிளாஸ் துவரம்பருப்பு, அரை கிளாஸ் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் 1 மணி நேரம் ஊற வச்சு அதை நான் மிக்சியில் அரைச்சி கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு அதை இட்லி சட்டியில் ஆவியில் வேக வச்சுருக்கேன். சிறுகீரை 1 கட்டு இதை அலசி வச்சுருக்கேன். இப்போது நம்ம சிறுகீரை பொரியலுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் காய வச்சுருக்கோம். உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுக்கு நான் ஒரு 3 பல் வெள்ளைப்பூடு நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகாய். இதுக்கு நான் ஒரு 10 பல் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் புதுசாக, அதை போட்டுக்கலாம். இப்போ பொரியலுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். குழம்புக்கு வெங்காயம் வதங்கிருச்சு. இதில் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இதில் ஒரு தக்காளி நான் போடுறேன். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ பொரியலுக்கு வெங்காயம் வதங்குற அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். பின்னாடி பார்த்து போட்டுக்கலாம். இப்போ குழம்பு பொரியல் 2 இதுலேயும் நம்ம இப்போ கீரையை போட்டு நல்லா வதக்கணும். குழம்புக்கு கீரையை போட்டுக்கலாம். இப்போ கீரை கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ பொரியலுக்கு நம்ம கீரையை போட்டுக்கலாம் வதக்க. இப்போது பொரியலுக்கு கீரையை நல்லா வதங்க விட்டுக்கலாம். மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு வதங்க விடுவோம். இப்போ கீரையிலேருந்து லேசாக தண்ணி விடும். கொஞ்ச நேரம் இதுலேருந்து ஆவியில் அதுவே ஃப்ரையாக வதங்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், கீரை போட்டது எவ்வளோ வதங்கி பாருங்கள். வதங்கிட்டு எவ்வளோ சுருளாக வதங்கிட்டுருங்க. இன்னும் லேசாக வதங்கட்டும். இப்போது இங்கிட்டு நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை ஊற வச்சுருக்கேன். இதில் நம்ம இப்போ சாம்பார் பொடியும் குழம்பு பொடியும் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை கரைச்சிக்கலாம்.
இதை நம்ம இப்போ குழம்புல ஊற்றிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க விட போகிறோம். இதில் வந்து நான் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். கொதித்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு உருண்டையை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் பொரியலுக்கு கீரை வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம லேசாக கிண்டி விட்டு பாருங்க, இந்த கடாய் நிறையா இருந்த கீரை எவ்வளோ தூரம் வதங்கிருச்சுன்னு பாருங்கள். நான் இதில் தண்ணியே சேர்க்கலை, அதுவே கீரையில் அலசினதில் இருந்த தண்ணி கீரையிலேருந்தே தண்ணி விட்டுருக்கு. தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்ச நேரம் கழிச்சு சேர்ப்போம் நான் சொன்னேன். கீரையிலேருந்தே தண்ணி விடுது, அதனால் நம்ம வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம். இது இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். நான் பருப்பு உருண்டையில் ஒரு உருண்டை எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்கேன் குழம்பு திக்னஸ்க்காண்டி. அதை இப்போ ஊற்றிக்கலாம். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, கொஞ்சம் குழம்பு கட்டி ஆகட்டும். நம்ம அதுக்கப்புறம் உருண்டைகளை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம குழம்புல வந்து உருண்டையை போட்டாச்சு பாருங்கள். இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இப்போ நான் நல்லா ஃபுல்லாக கொதிச்சிட்ருக்கு, அடுப்பு ஃபுல்லில் இருக்குது. இப்போ நம்ம இது சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இங்கிட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், குழம்பு ரெடி. இப்போ நமக்கு கீரை பொரியலும் ஒரு ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், தண்ணியெல்லாம் சுண்டி வத்துடுச்சு. நான் இத்தனைக்கும் கீரையில் தண்ணி ஊற்றவே இல்லை, கீரையிலேருந்து வந்த தண்ணியில் தான் இவ்வளோ நேரம் வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் துருவின தேங்காயை போட்டுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு கீரை பொரியலும் ரெடி. இப்போது சிறுகீரை உருண்டை குழம்பு, சிறுகீரை பொரியல் இன்னைக்கு லஞ்ச் ரெடி. இந்த குழம்பு பொரியல் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த பொன்மதி வீட்டு சமையல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சாதம், சிறுகீரை உருண்டை குழம்பு, சிறுகீரை பொரியல்.